ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் அப்பா என்ன பண்ண போகிறேன்னா கொல்கத்தா பர்ஃபி பண்ண போகிறாரு. வாங்க அதுக்கான பொருள்கள்லாம் பார்ப்போம். நெய் எடுத்துக்கிறாரு, அதுக்கான ஒரு கிளாஸ் பால், அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் சீனி, பால் பவுட்ரு, தேங்காய், கடைசியாக பாதாம் பருப்பு. வாங்க எங்கள் அப்பா எப்படி செய்கிறான்னு போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி அந்த சட்டியை வச்சார், அதில் நெய்யை ஊற்றினார். அந்த நெய் உருகினதுக்கப்புறமா பாலை விட்டார். அந்த பால் நல்லா பொங்கி வரவும் இப்போ சீனி போட்டிருக்காரு. வாங்க அடுத்து என்னென்னலாம் செய்கிறாரு நம்ம பார்ப்போம். இப்போ எங்கள் அப்பா அடுத்து பால் பவுடர் போடுறாரு. இப்போ எங்கள் அப்பா அடுத்ததாக தேங்காவை போடுறாரு. நமக்கு இதுக்கு தேவையான கலர் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலர் போடாமல் செய்கிறோம். அதே மாதிரி தேங்காவை துருவும் போது தேங்காவோட அடிப்பக்கத்தில் இருக்க அந்த தோலை எடுத்துடணும். எடுத்துகிட்டு போட்டால் பிசிறு பிசிறு இல்லாமல் இருக்கும். என்கிட்ட சிவப்பு கலர் இருக்குது, நான் அதை கொஞ்சம் உள்ளே போடுறேன். கலர் வந்து சிவப்பு கலர் கம்மியாக போடணும். மஞ்சள் கலர்னால் அதுவும் கம்மியாக தான் போடணும். மஞ்சள் கலர் தான் ஆக்சுவலாக போடணும் எல்லாருமே இதுக்கு. இப்போ மறுபடியும் நெய் ஊற்றுறோம். ஒரு ஸ்பூன் ஒரு தட்டில் நம்ம நெய்யை ஊற்றி அந்த நெய்யை நல்லா தடவி விட்டுக்கணும். அந்த தட்டில் இப்போ செஞ்சு வச்ச பருப்பி எங்கள் அப்பா தூக்கி தட்டிட்டாரு. அடுத்து நான் அதை நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே லைட்டாக பாதாம் போட்டுருக்கணும். அடுத்து இந்த தட்டை ஃபேனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு 3/4 மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வச்சு பர்பி மாதிரி ஸ்லைஸ் போட்டு சாப்பிட வேண்டியது தான்.